அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடவுளின் ஆசையுடன் நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் பெற்று இந்த ஆண்டில் நீங்கள் நினைத்திருக்கும் அனைத்து காரியங்களும் வெற்றி பெற ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய கதையின் தொடர்ச்சி. அன்று இரவு உமா உணவு கொள்ளாது படுக்கச் சென்று விட்டாள். செண்பகவல்லி கூறிச் சென்ற அந்த பயங்கரமான செய்தி அவளது காதுகளில் ஓயாது ரீங்காரம் செய்த வண்ணம் இருந்தது. உறக்கம் வராது படுக்கையில் அனலிட்ட புழுவாக துடித்து கொண்டு புரண்ட வண்ணம் இருந்தாள். 1, 2, 3 என்று அருகிலிருந்த கோவில் மணி இரவின் நிசப்தத்தை கலைத்தபடி முழங்கிய போதுதான் விடியும் நேரம் சமீபித்து விட்டதை அவள் உணர்ந்தாள். இரவின் முற்பகுதியில் பலமாக பொழிந்த மழையினால் பூமி நன்றாக குளிர்ந்து விட்டிருந்தது. தோட்டக்கார சின்னமுத்து மிகவும் அருமையாக பயிரிட்டு வளர்த்திருந்த இரவின் ராணி ஜன்னல் அருகே பூத்து குலுங்கிக் கொண்டிருந்ததனால் அந்த மலரின் மனம் குளிர்ந்த காற்றில் கலந்து உள்ளே வந்து மிகவும் பலமாக வீசியது. உமா படுக்கையிலிருந்து எழுந்து சென்று விளக்கை போட்டுவிட்டு ஜன்னல் கதவுகளை மூடினாள். நிலை கண்ணாடி அருகே மேஜை மீது சாய்ந்த வாக்கில் வைத்திருந்த தன் தாயின் புகைப்படத்தின் அருகே வந்து நின்று கொண்டாள். சிறிது நேரம் கண் கொட்டாது அதையே பார்த்தபடி செயலற்று நின்று விட்டாள். குளிர்ந்த அந்த முகத்தையும் கருணை பொங்கிய அந்த அழகிய விழிகளையும் பார்க்க பார்க்க அவளால் செண்பகவல்லியின் கூற்றை நம்பவே முடியவில்லை. அன்பும் அடக்கமும் உருவான தன் தாய் புருஷனுக்கு துரோகம் செய்த மகாபாவி என்று மனதால் சிந்திக்கவும் முடியவில்லை. அப்படியானால் மேனேஜர் சகோதரி சொன்னது முழுவதும் பொய்யாக இருக்க வேண்டும். அதுவானால் இறந்து போன பண்ணையாரின் மனைவி மீது அபாண்டமானதொரு பழி சொல்லை கட்டிவிட்ட கதையை நம்பி பண்ணையார் தமது மனைவி மீது சந்தேகம் கொண்டு விட்டாரோ? எந்த விதமாக யோசித்து பார்த்த போதிலும் உண்மை பெரும் புதிராக இருந்ததனால் உமாவின் தலை சுற்றியது. இந்நிலையிலே போய்க் கொண்டிருந்தால் விரைவில் அவளுக்கு பைத்தியம் பிடித்துவிடும் போல் ஒரே கலக்கமாக இருந்தது. யாரையும் நம்பி பயனில்லை, இதற்கு நாமே ஒரு முடிவு காண வேண்டும் என்ற தீர்மானத்துடன் விளக்கை அணைத்துவிட்டு மீண்டும் வந்து மஞ்சத்தில் படுத்தாள். வைதேகியின் ஆடைகள், சொந்த ஜாமான்கள் முதலியவற்றை பெட்டிகளில் போட்டு பூட்டி மாளிகையின் பின்புறத்தில் இருந்த ஒரு பாழடைந்த அறையில் பண்ணையார் அடக்கம் செய்திருந்தார். தன் தாயின் படங்களை தேடி எடுக்க புறப்பட்ட பொழுது இந்த உண்மை உமாவுக்கு தெரிய வந்தது. எனவே தாமதம் செய்யாது மறுநாள் காலை பொழுது விடிந்ததும் முதல் வேலையாக தன் தாயின் பொருளை சேமித்து வைத்திருந்த அறையை திறந்து 2 வேலையாட்களை உதவியுடன் சோதனை போடலானாள். பல தகரப் பெட்டிகள் ஒன்றன் மீது ஒன்றாக அந்த அறைக்குள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இடையே கழிந்த பல வருஷங்களின் பயனாக பெட்டிகளின் மூடிகளும் அடிபாகமும் துருப்பிடித்து ஓட்டையாகிவிட்டிருந்தன. சில பெட்டிகளின் தகரம் ஓட்டையாகி உள்ளிருந்த ஆடைகள் மீது துருப்படிந்து அவற்றை ஆங்காங்கே கரைத்து விட்டிருந்தது. காலையிலிருந்து பகல் வரை சலிக்காது பெட்டிக்குள் ஒவ்வொன்றிலும் இருந்த ஜாமான்களை தட்டி கொட்டி தேடிக்கொண்டிருந்தாள். தூசியிலும் தும்மலிலும் வியர்வை வழிந்தோட அவள் பிடிவாதமாக செய்த ஆராய்ச்சி கடைசியில் பலனளிக்காது போகவில்லை. ஒரு பெரிய தகரப்பெட்டியின் அடியில் கிடந்த ஒரு புத்தகத்திற்குள் பாதியாக கிழிந்து விட்டிருந்த ஒரு பழைய கடிதம் கிடைத்தது. உமா அதை மெல்ல பிரித்து கவனமாக படிக்கலானாள். தாங்கள் மேற்கொண்டுள்ள தீர்மானத்தை அறிந்து மெத்த மன அதிர்ச்சி அடைகிறேன். எனினும் இது சம்பந்தமாக நான் எந்தவிதமான ஆலோசனைகளும் சொல்ல அருகதையற்றவன். பண்ணையாருக்கு இத்தனை பிடிவாதம் வேண்டியதில்லை. ஆனால் இவைகள் எதற்காக ஏன் ஏற்படுகின்றன என்பது நமது சிற்ற அறிவுக்கு எட்டாத சிந்தனைகள் ஆகும். தாங்கள் எங்கிருந்த போதிலும் எனது மனப்பூர்வமான ஆசி தங்களுக்கு எப்பொழுதும் உரித்தாகும். தங்கள் அன்புள்ள குருமூர்த்தி. கடிதத்தின் தலைப்பு காணப்படவில்லை என்ற போதிலும் கிடைத்த மீதி பகுதியிலிருந்து அது தன் தாயாருக்கு டாக்டர் குருமூர்த்தி எழுதிய கடிதங்களில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது உமாவுக்கு நன்றாக விளங்கியது. கடிதம் எழுதப்பட்டிருக்கும் தோரணையை பார்த்தால் வைதேகி தன் குடும்ப வைத்தியரிடம் ஏதோ ஆலோசனை கேட்டிருக்கிறாள். அதற்கு அவ்வாறு அவர் பதில் எழுதியிருக்கிறார் என்று விளங்கியது. தனது அந்தரங்கங்களை அவரிடம் மனம் விட்டு பேச வேண்டுமென்றால் அவர்கள் இருவருக்குள்ளும் அவ்வளவு ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டிருக்க வேண்டும். வயதில் மிகவும் மூத்தவரான குருமூர்த்தி வைதேகியை தனது சொந்த மகள் அல்லது சகோதரி போல் நேசித்திருக்கலாம். வைதேகி அவரை தன் தந்தையாக பாவித்து தன் உள்ள போராட்டங்களை எடுத்து கூறி புத்திமதிகளும் ஆலோசனைகளும் பெற்று மன ஆறுதல் அடைந்திருக்கலாம். இந்த உண்மையை சரியாக புரிந்து கொள்ளாது தமது மனைவியின் நடத்தையில் பண்ணையார் வீண் சந்தேகம் கொண்டிருக்கலாம். அவ்வாறாயின் பாவம் வைதேகி வீண் அபவாதத்திற்கு தன் வாழ்க்கையின் சுகத்தையே அல்லவா பறிகொடுத்து விட்டாள். இவ்வாறு தனக்குள்ளே பலவும் எண்ணி குழம்பிய உமா முடிவில் ஒரு தீர்மானத்துடன் அறையை விட்டு வெளியே வந்தாள். அன்று பிற்பகல் பண்ணையார் வீட்டு பழைய மாடல் மோட்டார் வண்டி டாக்டர் குருமூர்த்தியின் வைத்தியசாலை முன்பு வந்து நின்றது. கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த உமா ஒரு கணம் மலைத்து போய் நின்று விட்டாள்.
அவள் உள்ளத்தில் கொந்தளித்துக் கொண்டிருந்த துடிப்பிற்கும் ஆவலுக்கும் எதிராக நிலைமை அங்கு வேறு விதமாக காணப்பட்டது. அழகர்நத்தம் கிராமமே அன்று மாலை ஒன்று திரண்டு குருமூர்த்தியை காண வந்துவிட்டது போன்று ஒரு பெரிய கூட்டம் உட்புறத்திலும் வெளி வராந்தாவிலும் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. வைத்தியருடன் தான் பேச வந்த விஷயம் மிகவும் அந்தரங்கமானது. மேலும் கொஞ்சம் நேரம் இருந்து ஆற அமர பேச வேண்டிய சங்கதி. எனவே அவசரப்படுவதில் பயனில்லை என்று சமாதானம் அடைந்தவளாக வேறு வழியின்றி வராந்தாவில் கிடந்த ஒரு பெஞ்சின் ஓரத்தில் சென்று அமர்ந்து கொண்டாள். 5 நிமிஷத்திற்கு ஒருமுறை வரிசையாக ஒவ்வொருவராக சேவகன் உள்ளே விட நோயாளிகள் வைத்தியசாலைக்குள் போய்க் கொண்டிருந்தார்கள். வேதனை தோய்ந்த முகத்துடன் உள்ளே சென்று கொண்டிருந்தவர்களையும் மருந்து புட்டி சகிதம் வெளியே போய்க் கொண்டிருந்தவர்களையும் வேடிக்கை பார்த்த வண்ணம் பொழுதை கழித்துக் கொண்டிருந்தாள் உமா. பெஞ்சியின் ஓரத்தில் கடைசியாக உட்கார்ந்திருந்த உமாவின் அருகே சேவகன் வந்து நின்று, நீங்கள் உள்ளே போகலாம் அம்மா என்று முடிவில் சொன்னான். அப்பொழுது சூரியன் நன்றாக அஸ்தமித்து இருள் பரவி கொண்டு வரும் நேரம் ஆகிவிட்டது. உமாவிற்கு கதவை திறந்துவிட்டு முன்னால் சென்ற சேவகன் மின்சார விளக்கை ஏற்றினான். மேஜை அருகே ஒரு நாற்காலியை இழுத்து போட்டுவிட்டு சப்தமிடாது நடந்து வெளியே சென்று கதவை சாத்தி கொண்டு போய்விட்டான். வராந்தாவில் டாக்டர் குருமூர்த்தியின் குரல் கேட்டது. எல்லோரையும் அனுப்பிவிட்டாயல்லவா என்று வினவினார் வைத்தியர். ஒரே ஒரு அம்மாதான் பாக்கி, அவங்க உங்களுக்காக அறையிலே காத்திருக்காங்க என்றான் சேவகன் பதிலுக்கு. அப்படியா என்று கேட்ட டாக்டர் எதிர்ப்புறத்தில் இருந்த இன்னொரு கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தார். உமாவை கண்டதும் அவர் ஒரு கணம் திடுக்கிட்டு போய் நின்றார். பிறகு தம்மை சமாளித்து கொண்டு எழுந்து நின்று வணங்கிய பண்ணையார் புத்திரியை அமரச் சொல்லிவிட்டு, உங்கள் உடம்பிற்கு என்ன என்று விசாரித்து கொண்டே மேஜை அருகே இருந்த கைப்பையை திறந்து சோதனை குழாயை எடுத்தார். தமது நெற்றி மீது துளிர்த்த வியர்வையை கைக்குட்டையால் அழுத்தி துடைத்து கொண்டாள் உமா. தான் கேட்க வந்த விஷயத்தை ஆரம்பிக்கும் முன் அவள் நெஞ்சு வெடித்து விடும்போல் துடிக்கத் தொடங்கியது. வறண்டு காய்ந்து போன தொண்டையை இருமி சரிப்படுத்தி கொண்டு, டாக்டர் சார், நான் உங்களை வைத்திய விஷயமாக பார்த்து பேச வரவில்லை என்று மேலே கூற முடியாது உணர்ச்சி போராட்டத்தினால் தடுமாறினாள். மூர்ச்சை அடைந்து விடுவாள் போல் அவள் மூச்சின் நெஞ்சிற்குள் முட்டி கொண்டது. கண்களில் லேசாக துளிர்த்த கண்ணீரில் நனைந்த கண் இமைகள் பனிமலர் மீது படிந்தபோது தமது சிறகில் ஏற்பட்ட ஈரத்தை உதற முயற்சிக்கும் பட்டுப்பூச்சியைப் போல் படபடவென்று துடித்து கொண்டன. ஆடாது அசையாது பொம்மை போல் வீற்றிருந்த டாக்டர் குருமூர்த்தியின் முகத்தில் இதை கேட்டதும் எந்தவிதமான சலனமும் ஏற்படவில்லை. அந்த பெண் கேட்க வந்ததை தானே கேட்கட்டும் என்று விரக்தியாக முகவாயில் கையை வைத்த வண்ணம் அவர் மேஜையை பார்த்தவாறு குனிந்தபடி இருந்தார். தான் பேச வந்ததை பேச முடியாது. உமாவும் சில வினாடிகள் தரையை பார்த்தபடி திணறிக் கொண்டிருந்தாள். பிறகு தன்னை ஒருவாறு சமாளித்து கொண்டு, டாக்டர் சார், பல வருஷங்களுக்கு முன்பு நீங்கள் எங்கள் பண்ணையில் குடும்ப வைத்தியராக இருந்தீர்கள் என்பதை அறிவேன். ஏதோ மனஸ்தாபத்தினால் பண்ணையிலிருந்து தாங்கள் விலகிக் கொண்டீர்கள் என்பதையும் அறிவேன். தாங்கள் பண்ணை உத்தியோகத்திலிருந்து ஏன் விலகிக் கொண்டீர்கள் என்ற உண்மையை தயவு செய்து தாங்கள் எனக்கு சொல்ல வேண்டும். அதை அறிந்து கொள்ளவே முக்கியமாக நான் இன்று உங்களை காண வந்தேன் என்றாள் படபடப்புடன். வைத்தியர் தலையை நிமிர்த்தி அவளை சிறிது ஆச்சரியத்துடன் உற்று பார்த்தாள். பல வருஷங்களுக்கு முன் என் உத்தியோக சம்பந்தமாக நான் ஏற்படுத்தி கொண்ட மாறுதல்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று எனக்கு விளங்கவில்லை. இந்த கேள்விக்கு உங்களுக்கு நான் எதற்காக பதில் சொல்ல வேண்டும் என்றும் புரியவில்லை அம்மா என்றார் மிகவும் நிதானமாக. இருமுறைகள் ஏற்பட்ட அனுபவங்களின் பயனாக குருமூர்த்தியின் பிடிவாத மனோபாவம் உமாவுக்கு நன்கு தெரியுமாதலால் அவள் தான் கேட்ட கேள்விக்கு உடனே பதில் எதிர்பார்த்து விடவில்லை. எனவே அவள் ஏமாற்றம் அடையவில்லை. வைத்தியர் பேச பிடிவாதம் செய்தால் தான் வெளியே போக மறுத்து பிடிவாதம் செய்வது என்ற திடமான தீர்மானத்துடன் தான் வந்திருந்தாள். ஆகவே அவள், எனக்கு இதில் மிகவும் சம்பந்தம் இருப்பதனால்தான் இந்த கேள்வியை கேட்கிறேன். தாங்கள் என் பொருட்டு, எனது வருங்கால சேமத்தின் பொருட்டு எனக்கு பதிலளிக்க மெத்தவும் கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் சற்று கோபம் கலந்த குரலில். கடமையா என்று ஆச்சரியத்துடன் கேட்ட குருமூர்த்தி லேசாக நகைத்தார். ஆமாம், ஒரு பெண்ணின் வாழ்க்கையை பாழாக்காது அவள் இனியேனும் சுகமாக வாழ அவள் வழி முன்னே மறைத்து நின்று மகிழ்ச்சி அளிக்கும் இந்த உண்மையை தாங்கள் தெல்ல தெளிய வைக்க வேண்டியது தங்களின் கடமை. இதை கூறாவிடில் அனாவசியமாக ஒரு அபலை பெண்ணின் வாழ்க்கையே தாங்கள் பாழடித்து விட முடியும் என்றாள் கோபத்துடன். அந்த பெண் யார் என்று நான் அறியலாம் அல்லவா என்று கேட்ட வைத்தியர் மீண்டும் ஒருமுறை வறட்சியான குரலில் மெல்ல நகைத்தார். உமா தலையை நிமிர்ந்து தன்னை சீண்டிவிட்ட சிறுவனை உறுத்து விழிக்கும் பூனைக்குட்டி போல் சினத்துடன் வைத்தியரை தன் அழகிய விழிகளால் உருட்டி பார்த்தாள். அந்த அபலை பெண் இதோ உங்கள் முன்னால் இருக்கும் நான் தான்.
ஏற்கனவே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். ஆதலால் நான் சுற்றி வளைத்து பேச வேண்டியது அனாவசியம். எனவே சுருக்கமாக கூறிவிடுகிறேன். கேளுங்கள். நகரத்திலே ஒரு மூலையில் ஒரு சிறு வீட்டில் வறுமையின் நடுவே என் தாயாரோடு நான் வாழ்ந்து வந்த அத்தனை வருஷங்களில் எனக்கு ஒரு தந்தை ஜீவிய வந்தவராக இத்தனை செல்வ சுகத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது கனவிலும் தெரியாதிருந்தது. என் தாயார் மரணமடையும் முன்தினம்தான் இந்த அதிர்ச்சியூட்டும் சங்கதியை என்னிடம் தெரிவித்துவிட்டு சென்றார்கள். அதற்கு பின்னர் என் தந்தையின் ஏற்பாட்டின்படி என் தாயின் வேண்டுகோளின்படியும் அழகர் நத்தம் வந்து சேர்ந்தேன். விதி பயனால் நாங்கள் தந்தையும் மகளும் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் முன் மரணம் அவரை தன்னுடன் அழைத்து கொண்டு விட்டது. அதற்கு பின்னர் என் தந்தையின் இறுதிகால ஏற்பாட்டின் பயனாக அவரது திரண்ட ஆஸ்திக்கும் அந்தஸ்திற்கும் நான் அதிபதியாகிவிட்டேன் என்று கூறிவிட்டு மூச்சு வாங்க நிறுத்தினாள். தமது அத்தனை சொத்துக்களையும் தமது ஒரே புத்திரிக்கு தந்தை எழுதி வைத்து விட்டு சென்றிருக்கிறார் என்பதை கேட்க எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. வறுமையிலே பல வருஷங்கள் கஷ்டப்பட்ட தாங்கள் இனி செல்வ சுகத்திலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றார் வைத்தியர். உமா படபடப்போடு குறுக்கிட்டாள். அதைத்தான் சொல்ல வந்தேன். டாக்டர் சார், வறுமையில் உழன்றபோது நான் எவ்வளவோ மன திருப்தியோடு என் ஏழை தாயோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்பொழுது எனக்கு அளவற்ற ஆஸ்தி இருக்கிறது. ஆனால் ஒரு துளி அமைதியோ சந்தோஷமோ இல்லையே என்றாள் ஆத்திரத்துடன். ஏனோ என்று கேட்டார் வைத்தியர் ஆச்சரியப்படுகிறவர் போன்ற பாவனையில். என் தாயின் கடைசி காலத்தில்தான் அவள் என் தந்தையை விட்டு பிரிந்து வாழ்ந்து வந்தாள் என்ற உண்மை எனக்கு தெரிய வந்தது. ஆனால் அவர்களுக்குள் என்ன மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரிவு ஏற்பட்டது என்ற உண்மையை நான் என் தாயிடமிருந்து அறிய முடியவில்லை. என் தந்தையிடம் அறிந்து கொள்ளலாம் என்றிருந்தேன். இங்கே அவர் மரணம் குறுக்கிட்டு என் முயற்சியின் மீது மண்ணை வாரி வீசிவிட்டது. என் பாட்டியாரிடம் அறிந்து கொள்ளலாம் என்று பதறி கொண்டிருந்தேன். என்னிடம் மனம் விட்டு பேசவும் பிரியமில்லாது அவரும் களமாகிவிட்டார். நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று துடியாக துடித்த அந்த அந்தரங்கத்தை அறியும் முன் என் முயற்சிகளுக்கு தோல்விக்கு மேல் தோல்விதான் ஏற்பட்டது. ஆனால் கடைசியாக எனக்கு ஒரு வழி புலனாகியது. தங்களை நாடி எப்படியும் உண்மையை அறிந்து கொண்டு விடுவது என்பதுதான் அந்த வழி. தயவுசெய்து தாங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் டாக்டர் சார். அழகர் நத்தத்திற்கு வந்ததிலிருந்து என் உள்ளம் அமைதி இல்லாது தவிக்கும் தவிப்பை தாங்கள் அறிந்தால் என்று கூறி முடிக்க முடியாது துயரம் மிக்கவளாய் திணறிக்கொண்டு நிறுத்தினாள். மௌனமாக எல்லாவற்றையும் கேட்டு வந்த டாக்டர் குருமூர்த்தி நீண்டதொரு பெருமூச்செறிந்தார். தொண்டையை கனைத்து கொண்டார். நீங்கள் இதுவரை கூறி வந்த அனைத்தும் உங்கள் குடும்பத்தில் நடந்த சொந்த விஷயங்கள். அதில் எந்தவிதமான சம்பந்தமும் எனக்கு இருப்பதாக தோன்றவில்லை. நான் எந்த வகையில் உங்களுக்கு இதில் உதவி செய்ய முடியும் என்பதும் விளங்கவில்லையே என்றார். கட்டுப்படுத்த முடியாது கன்னங்களில் பெருகி வந்த கண்ணீரை உமா ஆத்திரத்துடன் கைக்குட்டையால் அழுத்தி துடைத்து கொண்டாள். நெஞ்சத்திலே அலைபாய்ந்து குமுறி நின்ற துயரத்தோடு இப்பொழுது அவளுக்கு ஆத்திரமும் சேர்ந்து கொண்டது. எனவே சற்று உரத்த குரலில் மிகவும் கடுமையாக, டாக்டர் சார், நீங்கள் இன்னமும் இதையெல்லாம் புரிந்து கொள்ளவில்லை போல் பதிலளிப்பதை கேட்க எனக்கு மிகவும் வியப்பாக இருக்கிறது. உங்களுக்கும் என் பெற்றோர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மனஸ்தாபத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்கிறவரை நான் ஆராய்ந்து கண்டு கொண்டிருக்கிறேன். தாங்கள் ஒன்றும் அறியாதது போல் பாவிப்பதனால் நான் ஒன்றும் ஏமாந்து விடப்போவதில்லை. உண்மையை சொல்லுங்கள். தாங்கள் ஏன் பண்ணை உத்தியோகத்திலிருந்து விலகினீர்கள் அல்லது விலக்கப்பட்டீர்கள்? ஏன் ஏன் என்று கேட்டுவிட்டு மேஜை மீது ஆக்ரோஷமாக தன் உள்ளங்கையால் தட்டினாள். பண்ணையில் கொடுத்த ஊதியம் போதவில்லை என்று நான் விலகி கொண்டேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது பண்ணையாருக்கு என் வைத்தியத்தின் மீது திருப்தி ஏற்படாததால் விலகிவிட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சிறு சங்கதியை அறிந்து கொள்வதனால் உங்கள் வாழ்க்கைக்கு எந்த விதத்தில் அமைதி ஏற்பட போகிறது என்பது எனக்கு ஒரே புதிராக இருக்கிறது என்றார் டாக்டர் சாந்தமாக. பொய் டாக்டர் சார், நீங்கள் கூறுவது சுத்த பொய். சுமார் 24 வருஷங்களுக்கு முன்பு ஒரு நாள் இரவு பண்ணை தோட்டத்திலே கடைசி முறையாக என் தந்தையோடு பேசியதை நினைத்து பாருங்கள். அவர் விடுத்த வேண்டுகோளை நீங்கள் செய்து முடிக்க மறுத்ததனால் உங்களை என் தந்தை வேலையில் நின்று விலக்கினார் அல்லவா? அந்த வேண்டுகோள் என்ன? மனசாட்சியை மறந்து செய்ய வேண்டும் என்று என் தந்தை தங்களுக்கு இட்ட அந்த கட்டளை என்ன? அதையாவது சொல்லுங்கள் என்றாள் உக்கிரமாக. டாக்டர் குருமூர்த்தி தம் முன் ஆவேசம் பிடித்தவள் போல் படபடவென்று பேசியபடி அமர்ந்திருந்த அந்த பெண்ணை இரக்கமாக ஏற இறங்க ஒரு முறை பார்த்தார். பல வருஷங்களுக்கு முன் நடந்ததை போட்டோ எடுத்து வைத்திருப்பவர் போலும் தத்ரூபமாக பார்த்தவர் போலும் தாங்கள் பேசுகிறீர்கள் அம்மா. உங்கள் தந்தை என்னை தமது பண்ணை வேலையிலிருந்து விலக்கிவிட்டது உண்மை என்று ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அதன் காரணத்தை தாங்கள் அறிய வேண்டியது அனாவசியம் என்றார். என் தந்தை என் தாயாருக்கு விஷம் வைத்துக் கொள்ள முயற்சித்ததாகவும் அதற்கு தாங்கள் உதவி செய்ய மறுத்ததாகவும் அதனால் வேலையிலிருந்து விலக்கப்பட்டதாகவும் ஒரு ஆராய்ச்சியில் எனக்கு புலனாகியது. அது உண்மையா என்று முதலில் எனக்கு தெரிந்தாக வேண்டும்.
என் தந்தை என் தாயை ஏன் விஷமிட்டு கொள்ள முயற்சித்தார் என்பது அடுத்தபடியாக தெரிய வேண்டிய விஷயம் என்றாள் உமா ஆத்திரத்துடன். உன் தந்தை என்னை பண்ணை உத்தியோகத்திலிருந்து விலக்கிவிட்டார் என்பது உண்மை. அதை ஒப்புக்கொள்கிறேன். எதற்காக விலக்கினார் என்ற விஷயம் உங்கள் வாழ்க்கைக்கு அவசியமில்லாததனால் அதை கூற மறுக்கிறேன். இவ்வளவுதான் அம்மா தாங்கள் என்னிடம் பேச வந்த விஷயம் என்று கூறிவிட்டு வைத்தியர் பொறுமையற்றவராக தமது கை கடிகாரத்தை உற்று பார்த்து கொண்டார். தான் பேசி முடிக்கும் முன் எழுந்து சென்று விடுவாரோ என்ற அச்சம் உமாவுக்கு திடீரென்று ஏற்படவே, இன்னும் சில கேள்விகள் இருக்கின்றன, அதையும் கேட்டு விடுகிறேன் என்று பரபரப்பாக கூறிவிட்டு தன் இடையே சொருகியிருந்த அந்த காகிதத்தை எடுத்தாள். அதை பிரித்து விரல்களால் தடவி சரிப்படுத்தி வைத்தியர் முன் மேஜை மீது வைத்தாள். இதை பாருங்கள், முடிவில் உள்ள கையெழுத்திலிருந்து இது தாங்கள் எழுதிய கடிதம் என்பதை மறக்க மாட்டீர்கள் என நினைக்கிறேன். இந்த கடிதத்தை தாங்கள் என் தாயாருக்கு எழுதினீர்கள் என்பதையும் தாங்கள் மறுக்க முடியாது. இது அவர்களுடைய சொந்த ஜாமான்கள் வைக்கப்பட்டிருந்த பெட்டியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டது. என் தாயார் தங்களிடம் ஏதோ ஒரு ஆலோசனை கேட்டிருந்தார்கள் என்பதை இதிலிருந்து ஊகிக்க முடிகிறது. அந்த ஆலோசனை யாது? என் தாய் அப்படி தங்களிடம் யோசனை கேட்க வேண்டிய அந்த முக்கிய விஷயம் என்ன? அந்த ஆலோசனைக்கு பின் என் தாய் என் தந்தையிடமிருந்து பிரிந்து சென்றதற்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டா? இவை அனைத்தையும் தாங்கள் எனக்கு விளக்கமாக ஒலிக்காது கூற வேண்டும் என்றால் மூச்சு விடாது. டாக்டர் குருமூர்த்தி தனது வழுக்கை தலையை சொரிந்து கொண்டு அவளை மிகவும் நிதானமாக பார்த்தார். வைத்தியர் என்பது ஒரு புறம் இருக்க, வயதில் முதிர்ந்தவர் என்ற ஹோதாவில் உங்களுக்கு நான் இது சமயம் ஒரு புத்தி சொல்ல விரும்புகிறேன். பல வருஷங்களுக்கு முன் எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கலாம். அவைகள் அனைத்தும் இப்பொழுது மறந்து ஞாபகத்திலிருந்து அகன்ற சங்கதிகளாகும். தாங்கள் பிறப்பதற்கு முன்பு நடந்த விஷயங்களை பற்றியும் பிறந்தபோது நடந்த விஷயங்கள் பற்றியும் இப்பொழுது ஆராய்ந்து அறிந்து ஆத்திரமோ துக்கமோ பட்டு வாழ்க்கையின் அமைதியை வீணே குலைத்துக் கொள்வதில் பயனில்லை. கடவுள் கிருபையால் தற்சமயம் உங்களுக்கு அனைத்தும் ஒருங்கே வந்து வாய்த்திருக்கின்றன. நான் சொல்வதை கேளுங்கள். உங்கள் பெற்றோரின் கடந்த காலம் பற்றியோ என் போன்ற சம்பந்தமற்ற மனிதனின் கடந்த காலத்தை பற்றியோ ஆராய்ந்து மூடி மண்மேடிட்டு விட்ட பழைய சங்கதியை கிளறி மூளையை குழப்பிக் கொள்வதை விட்டுவிட்டு வாழ்க்கை அளித்துள்ள சுகபோகங்களை நிம்மதியாய் அனுபவிக்க முயற்சி செய்யுங்கள். அதுதான் உங்களை போன்ற படித்த புத்திசாலிகளுக்கு அழகு என்று கூறிவிட்டு எழுந்தார். தான் இத்தனை பாடுபட்டும் ஒரு வழியிலும் பிடிகொடுக்காது பேசாது அவர் எழுந்து செல்ல முயற்சிப்பதை கண்டதும் உமாவிற்கு கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அமைதியாக வாழம்மா என்று அழகாக வாயால் சொல்லிவிட்டீர்களே. டாக்டர் சார், என் தாய் மீது அபாண்டமானதொரு பழி சுமத்தப்பட்டிருக்கிறது. அதன் பயனாக என் தந்தையிடமிருந்து அவள் பிரிந்து வாழ நேர்ந்தது என்ற உண்மையை தாங்கள் அறிவீர்கள். அந்த பழிக்கு காரணபூதமும் தாங்கள்தான் என்பதை தங்கள் மனசாட்சி வலியுறுத்தும். அவைகள் அனைத்தையும் நான் அறிந்து கொண்டு உண்மையை தெரிந்து கொள்ளாதிருக்கும் போது எனக்கு எப்படி மனதில் சாந்தி ஏற்படும்? பெற்ற தாய் புருஷனுக்கு துரோகம் செய்த பாவி என்ற ஒரு சந்தேகத்திலே உண்மை அறிய தத்தளிக்கும் ஒரு உள்ளத்தின் வேதனையை நீங்கள் எப்படி உணரப்போகிறீர்கள் என்ற உரத்த குரலில் அதட்டினாள். பேசி முடிக்கும் முன் தொண்டையை பலமாக அமுக்கிய துக்கம் கங்கையைப் போல் அவளது கண்களை பிரவாகிக்க வைத்தது. வைத்தியர் இதற்கு ஏதும் பதில் சொல்லாது அவள் வெளியே எழுந்து செல்ல வேண்டும், நேரமாகிவிட்டது என்று எச்சரிப்பவர் போல் அறையின் கதவை திறந்து அவளுக்காக வழிவிட்டு நின்றார். இதை கண்டதும் உமா ஆவேசமுற்றவள் போல் எழுந்து கதவு அருகில் சென்றாள். டாக்டர் குருமூர்த்தியை எரித்து பஸ்மீகரணம் செய்து விடுபவள் போல் நீர் தோய்ந்த கண்களால் குரோதமாக விழித்தாள். டாக்டர் சார், உங்களை போன்ற கல் நெஞ்சக்காரரை நான் இதுவரை என் ஜென்மத்திலே கண்டதில்லை. எனக்கு எந்த விதத்திலும் பதில் சொல்ல மறுப்பது நியாயமே இல்லை. நீங்கள் தலையிட்டு குழப்பியதால் ஒரு பாவமும் அறியாத என் பேதை தாயின் வாழ்க்கையை பாழாகி நாசமடைந்து நிர்மூலமாகிவிட்டது. உமது பயங்கரமான பிடிவாதத்தினால் என் வாழ்க்கை அமைதியும் குலைந்து ஆனந்தம் அஸ்தமனமாகிவிடப் போகிறது. தாய் மகள் 2 பேர் வாழ்க்கையும் பாழாக்கிவிட்டோம் என்று உமது பேய் நெஞ்சம் நன்றாக பரமானந்தமடையட்டும். உம்மை போன்ற பசுத்தோல் போர்த்திய புலிகள் பலர் சமூக சேவகர்கள் என்று பொய் கூறி உலகிலே உலவி வருகிறார்கள். ஆனால் விரைவில் உமது வெளிவேஷம் அம்பலத்திற்கு வந்துவிடும் என்பதை எச்சரிக்கிறேன்.